நம்ம உயிரை விட்டு சொல்லிக்கிருப்போம் அப்படியே. ஆடு வெட்டிருக்கு, மாடு வெட்டிருக்கு, கோழி வெட்டிருக்கு, அதை வெட்டிருக்குன்னு இப்படி தலை நான் சொல்லிக்கிருப்பேன். அப்படியே இருப்பார். ஓகே போகலாம், டேக் போகலாம் பாரு. எனக்கு டவுட் இருக்கும். ஒரு டவுட்லேயே சரி ஓகே நம்ம திருப்பி என்னோட சார் நான் சொல்ல சொல்லுங்கள் சார் சொல்ல முடியும் அவர்கிட்ட. அவ்வளோதான் அப்புறம் கதை கந்தலாக போயிடும். நான் கேமராமேன்ட்ட சார் போகலாம் சார் இருப்பேன். அவர் முடிப்பார். இடம் ரிஹர்சல் பார்க்கல. அப்புறம் அவர் கேமராமேன் பண்ணுவார். அதை நடந்துட்டு வரணும்ல, அங்கே ஃபோக்கஸ் மார்க் கொடுப்பாங்களா, அதுக்கு ஒரு சார் இந்த ஃபோக்கஸ் அங்கே மார்க் பண்ணிக்கணும் சார், இது வரைக்கும் வரீங்க, ஒரு நடந்து வந்து டேலாக் பேசி நடந்துச்சுன்னா அங்கே மார்க் பண்ணிக்குவோம். சரி பாரு. நாங்கள் அப்படி எதிர்பார்ப்பேன். நம்ம சொன்ன மாதிரி டேலாக்காக பேசி நடிச்சிட்டு வருவார், ரிஹர்சல் பண்ணுவார். மானிட்டர் பார்த்துக்கலாம். அவருக்குள்ளே சொல்லிட்டு வருவார், மாங்காய் விட்டுருக்கும், மரத்தை விட்டுருக்கும், தேங்காய் விட்டுருக்கும், தென்னை விட்டுருக்கும். எங்களுக்கே கேட்காது. நாங்கள் மார்க்கில் கட்ட நின்றுவார். இது மாதிரி இருக்குது கேமரா நாங்கள் பார்த்துக்குவோம். ஓகே டேக் போகலாம் பாரு. சரி நானும் கேமரா மட்டும் போய் பார்ப்போம் அப்படின்ட்டு. ஓகே டேக் ஸ்டார்ட் கேமரா. அவங்க ரோலிங் பாரு. நீ ரோலிங் சொல்லிக்க என்ன பாருன்னு தெரியல எனக்கு. ஆக்ஷன் பண்ணல. நீ ஆளை விட்டு மாங்காய் அறுபத்துக்கு, நான் மாங்காய் விட்டுருக்கும், மரத்தை விட்டுருக்கும், தேங்காய் விட்டுருக்கும், தென்னை விட்டுருக்கும், விறகு விட்டுருக்கும், வெங்காயம் விட்டுருக்கும், அடிப்பா தூக்குனார் பாருங்க. சிலுத்துருச்சு. என்னடா என்னடா அப்படியே அமில் போய் மாதிரி இருந்தார், அப்படியே ரோடு போய் மாதிரி ஆகிட்டாரு. அப்படி அது மாதிரி அவரை கணிக்க முடியாது. அந்த ரியாக்ஷன் வச்சு கணிக்கவே முடியாது. ஆமாம் சார். நீ என்ன கதை சொன்னாலும் சரி, என்னதான் நீ காமெடி சொன்னாலும் சரி, நீ அழுது புரளாலும் சரி, அவர் ஃபேஸில் ஒரு ஒரு சின்ன சுருக்கொண்டு வராது. ஃபஸ்ட் எப்படி உட்காந்துரோ அப்படியே உட்காந்துருப்பாரு. நான் திருப்பாச்சி கதை சொல்லி ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் ஆச்சு. நானும் காமெடி முடி வெட்டுற காமெடினா சொல்லிட்டு சிரிச்சுனா சொல்கிறேன், நீ சிரிச்சு சொல்லிக்கோ, நான் சிரிக்க மாட்டேன். அப்போ ஒரு பொசிஷனில் என்னடா எந்த ரியாக்ஷனுமே இல்லையே, நம்ம சொல்கிற கதை பிடிக்குதா பிடிக்கலையா அப்படின்னு கதை சொல்லும் போதே ஒரு கேள்வி வருது. கதை பிடிக்குதோ பிடிக்கலையோ, கதை சொல்ல வந்துட்டோம், ஃபுல்லாக சொல்லி முடிச்சிருவோம். இவர் ரியாக்ஷன் இருபத்தோம்னா நம்ம கதை சொல்ல வராது. அவர் எப்படியே இருக்கட்டும், நம்ம கதை நான் நாட்டுக்கு அப்படியே ஒரு செலைட் சொல்கிற மாதிரி சொல்லிட்டே இருக்கேன். சொல்லி முடிச்சிட்டேன். அப்படியே இருக்காரு. இப்போ அது சொல்லுவாரான பார்த்தா 5 நிமிஷம் ஹாலில் இருங்க. அந்த அருவா டைலாக் கூட எதுவும் சொல்லியா சார்? ஆடு வெட்டவும் மாடு வெட்டவும் பணம் வெட்டவும் நீங்கள் எதை வேணா விட்டுங்க. ஏன்னா நீ ஆட்டை விட்டுங்க, மாட்டை விட்டுங்க, மனசோட விட்டுங்க, எங்கிட்ட ரியாக்ஷன் எதிர்பார்க்கூடாது நீங்கள். அப்புறம் வெளியே கொஞ்சம் ஹாலில் இருங்க வந்துடுறாரு. நானும் வெளியே வந்துட்டு உட்காந்துருக்கேன். ஆனால் இப்போ அந்த 5 நிமிஷம் அந்த பதட்டம் இருக்கும்ல, என்ன சொல்ல போகிறாரு சொல்லிட்டோம். என்ன ஆமாம் ஓகேன்னா நம்ம லைஃப் மாட்டுறோம், இல்லைன்னா ஏமாட்டுறோம், அவ்வளோதான். ரெண்டு தான், அவ்வளோதான். அப்படியே உட்காந்துருக்கேன். ஆனால் மனுஷன் டைம் கீப் பண்ணுறது விஜய் சார் மாதிரி முடியாது. 5 நிமிஷம் சொன்னார்ல, கரெக்டாக 5 நிமிஷம் வராரு, வெளியே வந்தார், கை விடுத்தாருங்க. கதை நல்லா இருக்குது, நம்ம பண்ணுவோம். 2 தான் திருக்குறள் மாதிரி, அந்த 2 வார்த்தை தான். திருக்குறள் கூட 2 வரி இருக்கு சார். ஏன் 2 வார்த்தை தான், 2 வார்த்தை தான். சரி ஒரு மனுஷன் அந்த சீன் நல்லா இருந்துச்சு, இந்த சீன் நல்லா இருந்துச்சு, கிளைமேக்ஸ் நல்லா பண்ணியிருக்கீங்க, தங்கச்சி சின்ன நல்லா ஒர்க் அவுட் ஆகும், அதான் பேசணும்ல. ஆமாம், அவருக்குன்னா இதெல்லாம் மக்கள் பேசட்டான், ஓகே நம்ம ஏன் பேசிக்கிட்டு அப்படின்ட்டு அதை பற்றி எதுவும் பேசலை. கதை நல்லா இருக்குது நம்ம பண்ணுறோம் அப்படின்ட்டாரு. நமக்கு அதான் முக்கியம். ஓகே படம் பண்ணால் பார்த்துக்கிட்டோம். சூப்பர் ஓகே ஆகி ஒரு ஹிட்டு கொடுத்தோம்.